நேத்து எதுக்கிட்டு ரூம்ல நடந்து நீயும் மாப்பிளை சண்டை பிடிச்சியா? அக்காளே அவன் எனக்கு பிடிக்கவே இல்ல அக்காளே. சின்ன பொண்ணு சாவியா பத்துக்க. அதான் நேத்து ஒரு 4 அடி அடிச்சு விட்டேன். அடிச்சிட்டியா? கோவமா வந்த அக்காளே. சரி என்னையா திருந்தி இருப்பேன்னு சொல்லிருக்காவளா? அவன் திருந்தி இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு தலையனை திருப்பி இருத்திடுவேன். அக்காளே இது என்ன நெக்லஸ் அக்காளே, புதுசா இருக்கு. ரூம்ல மிந்தி யாரும் இருந்திருக்காவ, அவியலுக்கு எதுன்னு நினைக்கிறேன். போட்டு போயிருக்காவ பாத்ரூம்ல, அதுக்கு போட்டுருக்கேன் கழுத்துல. 11 பொண்ணு தாலி சென்னை போட மாட்டா, இதெல்லாம் எப்படி நீ போடானு? இந்த நெக்லஸ்க்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, காதல் கதை. என்ன காதல் கதை? உங்க அத்தானே நான் இப்ப கடுப்பியாத்திட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, அத்தன் கூட அன்னைக்கு அழகேசி யாரைய பத்தி கேட்டவள், அது யாருக்கு அழகேசி? சும்மா அழகேசி அவன் எவனுக்கு தெரியும்? அப்ப எதுக்குக்கா அத்தனை போட்டு கடுப்பியாத்தியா? அவன் என்கிட்ட பாசமாவே இருக்க மாட்டேங்க பத்துக்க. எப்ப பார்த்தாலும் மொட்டைன்னு கூடியான். எனக்கு இதை விட்ட வழியும் தெரியல, அதனாலதான் அவனுக்கு பொசசிவ்னஸ தோண்டி பார்க்கலான்னு. ஆமா, இவன் என்ன காதல் புறா இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கா. பொசசிவ்னஸ் இப்படி எல்லாம் பண்ணாத டி, அப்புறம் விட்டு போயிருவாரு. எங்க போவான் இந்த மங்காத்தா விட்டவன்? எங்க போவான்? யாரோ கூப்பிடாவா கலை? மர்மோனா நான் இங்க இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு சோளம் நல்லா பிடிக்கும். என்ன பாசமத்தியா? ஆமா, நீ இந்த மரமும் வேண்டான்னு சொன்னல, பாத்தியா எவ்வளவு பாசமா இருக்காவ. ஐயா இதுவே போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். எனக்கு சுக்கு காபி பிடிக்காது. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டோ? எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்கோ? சரிப்பா, எங்களால இதுக்கு ஒரு கஷ்டம். பாவம் பத்தியா கலை, உனக்கு பையன் இல்லாத குறைய இந்த பையன் தீப்பா மத்தியா. உனக்கு ஏதாவது வாங்கணும் கொள்ளனாலும் ஓடி எடுத்து எல்லாம் செய்வான் பத்தியா. பாத்தியா நீ வேண்டாம்னா எவ்வளவு பாசமா இருக்கு இந்த பையன் பாத்தியா. ஆமாட்டி இருக்கட்டி இப்பவே கண்ணு வைக்காதட்டி, நல்லா இருக்கட்டி. நீ எதுக்கு அத்தான கடுப்பியாத்தியா? என்ன கதைன்னு சொல்லு. ஏட்டி இது உண்மையாவே நடந்த கதை தான். ஆனா அழகேசங்கிற பேரு தப்பு. ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்ன கதைன்னு சொல்லு, நான் பேரு சொல்லியும் பாப்போம். நாம அப்பா கோழி கடை போட்டுருந்தாரா? ஆமா, இந்த கோழி கடைக்கு எதிரிலேயே ஒருத்தன் மாட்டு கடை போட்டிருந்தா ஞாபகம் இருக்கா? மாட்டு அரைச்சி கடை. ஆமா கலை, அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான் ஞாபகம் இருக்கா? ஆமா, உன் டேடியை ஃபாலோ பண்ணிட்டு தெரியுமாம்ல, அவன் தானே? அவனே தான். அவனுக்கு நேம் ஞாபகம் இருக்கா? அவனுக்கு பேரு இந்த பீடி ஜான்சன் தானே? அது எனக்கு பீடி ஜான்சன் சொல்லு. பீடி ஜான்சன்கா கலை, அவனை எல்லாரும் அப்படிதான் கலை கூப்பிடுவாவ. அதுக்கு நீ கூப்பிடுவியோ? சரி சொல்லு இப்ப என்ன? அதான் அவன் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு நீ வச்சிருக்கிறது விக்குன்னு தெரிஞ்சு ஓடிட்டாம்ல உன் மொட்டை மண்டையை பார்த்து. சரி விடு, உங்ககிட்ட போய் அதெல்லாம் கேட்கல ஒத்து. நீ எப்ப அந்த விஷயத்தை தான் வச்சு அழகேசங்கிற பேர்ல ஓடிட்டு இருக்கிறியோ தானே? ஆமா பின்ன. சிரிப்பா இருக்கு, நைட் எல்லாம் உறங்கவே மாட்டேங்க, என்னையே பாத்துட்டு இருக்கான் தெரியுமா மஞ்சட்ட. இதெல்லாம் பாவம் கலை, இப்படி எல்லாம் செய்யாத, பாவத்தான். இருக்கட்டு என்ன எவ்வளவுக்கு அசால்ட்டா விட்டுருந்தான். இனியாவது மயாமங்காத்தான் இருப்பாங்களா? 2 பிள்ளைகளும் கல்யாண வயசு வந்தாச்சு, இந்த நேரம் இப்படி பண்ணணும் அத்தான போட்டியா இப்படி பண்ணியா? அதெல்லாம் உனக்கு புரியாது பாட்டி. கலை உனக்கு தேவைக்கு சோளத்தை எடுத்து தாக்கலை, நான் கொண்டு போறேன். ரூம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தும்பேன். எனக்கு வேண்டாம் டீ கொண்டு போ. கொஞ்சம் கழிச்சு நான் வந்து ரூம்ல வாங்கிக்கிறேன். நான் இதுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். இப்ப இப்படியே மஞ்சட்டை தேடி வருவான். சரியா கலை, என்னப்ப கொண்டு போறேன். பாய். நெற்றியின் மேல் சரிந்து வீழும் நீல முடி அழகு, அழகு 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 அழகு. இது மொட்டை நாய. அழகு அழகு. இது மொட்டைச்சி, உனக்கு என்னடி? பாட்டம் பாடப்படாதாடே, பாட்டு பாடப்படாதோ? நக்கலா அடிச்சிட்டு இருக்கா நீ? என்ன கிறுக்க கணக்கு அந்த ரொட்டை ஓடி அலைய விட்டுக்கிட்டு உனக்கு பாட்டு கேட்கும் பாட்டு. உனக்கு எங்க வலிக்கு ஐயா? இந்த மொட்டையம்மாக்கே உள்ள எல்லாம் இப்படி ஒரு கர்மம் பிடிச்ச காதல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். நிம்மதியே இல்லடி. நீ தான் எங்க அம்மையை ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கனால கம்ப்ளைண்ட் பண்ணி பாரு. எதுக்குடி? நான் தினம் சாவது காணாதா? உன் பழைய காதல நினைச்சு நான் சாவது காணாதா? உங்க அம்மையை வேற தொந்தரவு படுத்த மாட்டி, அதுவே சாவ கிடக்கு. என்னது சொல்லி என்ன சொன்னா? உங்க அம்மையே சாவ கிடக்கு, அது என்ன தொந்தரவு பண்ணணுமான்னு கேட்டேன். எங்க அம்மா சாவ கிடக்குது கண்டியோ? எங்க அம்மா சாவ கிடக்கு பாத்தியோ? நீ பாத்தியோ? இப்படி ஆமாட்டி, நீ நீ சொன்னா கட்டிலோடி கிடக்காவோ படுத்து கிடக்காவன்னு. இல்ல இதே நீ உறங்க மாட்டியா? நீ உறங்கிறதுக்கு படுத்து கிடக்காம நிமிந்து நின்னா உறங்குவா? அன்னைக்கு உறங்கிறது கண்டிக்காம படுத்து கிடக்காவ, பிறகு பேசவே போன்லன்னு சொன்னேன். ஒரேடியா எங்க அம்மையை படுக்கையில தள்ளிட்டானே பாவி கிராதகே. எடி வாயில என்னடி பேச நீ? எடி ஒரு மாப்பிள கணக்கு நடத்திட்டு கொஞ்சம் அது. நான் உன்னை நடத்தது இருக்கடி, நீ முதல்ல நட சரியா? மாப்பிள போல நீ நட, அதுக்கப்புறம் நான் உன்னை நடத்தேன். இப்ப கொஞ்சம் நட வரைக்கும் எங்க அம்மா கிரில் சிக்கன் ஆர்டர் போட்டு தின்னேங்க. அவன் இவன் எங்க அம்மா கெடல கிடக்காவல்ல சொல்லியா? தும்புற பத்தியா அவனுக்கு கொழுவ பத்தியா? இங்க பாரு, வான் புத்தி என்ன கிடையாது சரியா? இப்படி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தேன்னா நீ என்ன சும்மா விடுவியா? நான் உன்னை உயிரோடி விட்டுருக்கதே புண்ணியம். நான் உன்கிட்ட கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே கேட்டேன், உனக்கு பழைய காதல் ஏதாவது இருந்திருக்குன்னா உண்மையை சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணுவோம்.
நீ சொன்னியாட்டி உண்மை மறைச்சாவது நீ. சரி நான் சொல்லலன்னு வச்சுக்க. நீ தானே டெய்லி எங்க அப்பா கோழி கடையில வந்து நின்னுக்கிட்டு உங்க மூளையில கெட்டிதாங்கன்னு கேட்ட நாய நான் எங்கிட்ட கேட்டேன், கடவுளே கோழி இறைச்சி வாங்க போக முடியாது. என் மொபைல் இருக்கா, 2 பேர் இருக்காலும் ஒருத்தி கட்டிக்க உங்க அப்பா தான் உயிர் எடுத்தாரு. அங்க போய் சங்க பெத்து வச்சுக்கிட்டு மொட்டை சீரவா 2 பேரும் ஆகாது. போட்டாவல்ல ரீமாசன் மியூசிக்க மொட்டையை தூண்டி விட்டுட்டாவல்ல. அதுவும் இல்லாம 4 முடிதான் மண்டையில இருந்து அதையும் விக்கு வச்சு அழகா மறைச்சி புள்ளி அடிச்சு பொட்டு வச்சு எப்படியோ ஒன்றைய தலையில தள்ளிட்டாவட்டி. புள்ளி அடிச்சா தலைனாவலாம். புள்ளி அடிச்சு இவன் இப்படி எல்லாம் பேசிட்டே பாவி. என் அழகேசை இருந்திருந்தா இவன் இப்படி பேசுவானா பாவி. தயிர் முழுது தொண்டாட்டம் என்னடி கிண்டல் பண்ணியாய காதல் புனிதமானதுடா பொறுக்கி. பாரு இந்த நெக்லஸ் கூட அழகேசு கஷ்டப்பட்டு மாட்டரைச்சி வெட்டி எனக்கு ஆண்டு பரிசு தந்ததுல நீ எனக்கு ஒரு கொலுசு வாங்கி தந்திருப்பியா? ஏன் அழகேசே இதுக்கு மேல இதுல இருந்தா மங்காத்தா உனக்கு ஆபத்து. ஓடி ரெடி மங்காத்தா. உனது சாவட்டி போட்டாச்சு. செத்துட்டா நிம்மதி உழுந்து செத்துட்டா. நாளைக்கே பாஸ்போர்ட் எடுத்து அபுதாபியில போய் எந்தியாவே அந்த அழகேசேன்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ எனக்கு தாலியா இருக்காவளே. ஐயோ நான் இன்னும் சாப்பிடல. நீ சாப்பிட்டாச்சா? நீங்க சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுறது? ஏய் கள்ளி, நிஜமா நீங்க சாப்பிட்ட பிறகு சொல்லுங்க, நான் சாப்பிடுறேன். உங்க வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எங்க வீட்ல இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி, சிக்கன். என்ன லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. எங்க அம்மா இதுல ஒண்ணு வைக்கவே பெருசு. சமைச்செல்லாம் தர மாட்டாங்களா அம்மா? தருவா. எங்க அம்மைக்கு பூதா உடங்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கணும் சப்புன்னு. நான் வந்த பிறகு வெரைட்டி வச்சு செஞ்சு தரேன். என்னது? ஹலோ, ஏய் நான் போன் வைக்கிறேன், எங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஏ கள்ளி போன் வச்சுட்டு போவாதே கள்ளி. அந்த 2 கிலோ உள்ளி சரியா? 2 கிலோ உள்ளி. சரி மகா, சரி ஓகே வைக்கிட்டா. நம்ம தாயமோட சேர்ந்து வந்திருக்கிறியே, என்ன விசேஷம்? இல்ல என்னல திங்கப்படாது கொல்லப்படாதுன்னு தெரியறியா? உனக்குள்ள சாப்பாடெல்லாம் அப்படியே அங்க இருக்கு, போய் தின்னு போ. ஏமா ஒரே இன்டர்வியூ போனா வந்துட்டு இருக்குமா, அதான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ரூம்ல இருந்து அட்டன் பண்ணி நான் ஒழுங்கா இங்கிலீஷ்ல பேசிக்கிட மாட்டேன்ல மைசு புசுன்னு. அதான் கொஞ்சம் தள்ளி போக சொல்லிட்டு இதுல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல நடிப்பான். கல்லின்னு பேசிட்டு இருந்தா நல்ல நடிப்பான். திங்காம குடிக்காம அல்சர்கள் சேர்ந்து வர வை. அப்புறம் ஆஸ்பத்திரியா நாளையும் அவன் கூட என்ன டேய். எம்மா தாய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். தாய்க்கு முழுது எந்த குத்தம் கண்டுபிடிக்கல. நான் உறக்கமே வராது அம்மா. என் பின்னாடியே ஃபாலோ பண்ணியாவே. அம்மா இவனை ஃபாலோ பண்ணியாவே பெரிய இவன். டேய் நான் ஒன்று சொல்லதுக்காண்டி தான் வந்தேன். பெருசாட்டு வந்துட்டான். இது ஏதோ சொல்லணும்னு சொன்னால சொல்லு பாவம். அவனுக்கு மட்டும் இல்ல உனக்கு சேர்த்து சொல்லி. என்னது டீ? எங்க பேர் கோழிகள நாயே, வாங்கிட்டே இருந்து உன் சம்பாத்தியத்துல நான் ஒண்ணு 100 போனோன்னு கொண்டு போக மாட்டேன்னா. லே நல்லா புரிஞ்சு வச்சுக்க. நீ என்ன கவரிங் போட்டு கல்யாணம் பண்ணி எப்படிங்க? நல்லா ஒன்னும் தேவை கிடையாது. கோணம் கல்யாணம் பண்ண மாட்டியம்மா? சன்னியாசி புப்படியோ அண்ணன் கஷ்டப்படுத்தப்படாதுன்னு. லே இல்லல, 4 கோடி அழகுக்கும் என் அறிவுக்கும் என் ஹேர் ஸ்டைலுக்கும் என் கண்ணுக்கும் என் வாய்க்கும் என் மூக்குக்கும் என்ன ஃப்ரீயாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருல. என்ன தட்டி வளரியா? நீ ரொம்ப கஷ்டப்பட்டல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு. என்ன ஃப்ரீயா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியாச்சு. எவன்ட்டு அந்த பாவம் அஜின் ஒருத்தர். சரிங்கம்மா நானும் பிச்சு மணி நினைச்சிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு எத்தனையோ பேரை கியூல நிக்காவல. உன்னால எவ்வளவு கல்யாணம் பண்ண நாயே? இதை சொல்லதுக்காண்டி தான் நான் மூஞ்சில பார்க்க வந்தேன். அம்மா பேரும் உள்ளேயா பெத்து வச்சிருக்கேன். சீ அம்மா அப்பா ஐயோ சின்ன பொண்ணு ஏக்க என்ன கர்மம் பிடிச்சி இறைச்சிய கொண்டியா வாய்க்குள்ள தள்ளினியக்க. அம்மா ஐயோ என்ன ஒருத்தன் கெட்டி இருந்தாம்ல என் புருஷன், அவன் எங்க போனா? அவனை கூப்பிடுங்க. ஜோசப் சின்ன பொண்ணு கூப்பிடியா? அம்மா சின்ன பொண்ணு ஒன்னே இல்ல, சின்ன பொண்ணு பயமா இருக்கு. அப்பா அம்மா சின்ன பொண்ணு இங்கடே போனிய? பொண்ணு என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு வேணா ஒரு ரூம் போட்டு படுத்து கிடந்து யோசியம் போய் செத்து போயிருவேன் போல இருக்கு எனக்கு. ஐயோ வந்த இடத்துல வாயை கொஞ்சம் கெட்டிக்கிட்டு இருக்க கூடாது. சின்ன பொண்ணு என்னத்தலாமோ தின்னு பறக்கிங்க பாரு. வந்து எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கா பாரு. கடவுளே ஒன்னும் செய்யாது ஜோசப். நீ இரும்போட முன் நினைச்ச சின்ன பொண்ணு. அம்மா எறும்புக்கே குற்றம் நினைக்காத எனக்கு எவ்வளோ கஷ்டம். பார்த்துட்டே நிக்கிறிய மனுஷா, போய் டாக்டரை கூட்டிட்டு வா. அழியில உயிர் போவு நிக்காம பாரு. பாத்துக்கிட்டு போறதே சின்ன பொண்ணு ஓடிட போறான். ஓடட்டு நீ சாவு. 4 முடி என்ன வயிறு தெரியுமா? ஆடாதே
ஆடாதே மனிதா அடிப்புட்டா அடங்கிருவ மனிதா. ஏன் உங்களுக்கு இப்போ எட்டியும் ஃப்ரெண்டு கொஞ்ச நெஞ்சு ஆட்டம் ஆடுனா வாய வச்சுட்டு இருந்தாளா? என்ன தீத்துன்னு வந்து கிடக்கத பத்தியா கொஞ்ச நெஞ்சு ஆட்டம் மட்டும் ஆடுனா? எது அது உருளைக்கிழங்கு மூட்டை யாரு கொண்டு உள்ள வச்சது? உருளைக்கிழங்கு மூட்டை இல்ல சின்ன பொண்ணு, வயலட் அவிய. அந்த நாயா? சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது. எம்மா எம்மா டி வயலட் வந்திருக்கலாட்டி கையை பிடிச்சி என்ன பாத்ரூம் கூட்டிட்டு போட்டி இட்டி கூட்டிட்டு போட்டி. நான் போறேன் அப்ப கேட்க. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே பாவி பாவி. உன்னை நம்பி தின்ன பாவி. எனக்கு இது தேவையா? சாரி சின்ன பொண்ணு, பாத்ரூமுக்கு போவோம் சின்ன பொண்ணு. ஹாய் செலிபிரிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு